செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் விலை தற்போது 57,000 கடந்திருக்கிறது. கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தற்போது ஒரு சவரன் தங்கத்தின் விலை 57,280 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 7,160 ரூபாயாகவும் உள்ளது. சென்னை சென்ட்ரல் பகுதியில் லேசான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புறநகர் ரயில் மூலமாக சென்ட்ரல் வந்து பணிக்கு செல்லும் பொதுமக்கள் குடைபிடித்தபடி செல்கின்றனர். அது குறித்து செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, இதனால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறதா? சிவரஞ்சனி, சென்ட்ரல் ரயில் நிலையம் வரக்கூடிய பொதுமக்கள், அதாவது ஜோலார்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ரயில் மூலமாக சென்ட்ரல் வந்து இங்கிருந்து லோக்கல் ட்ரெயின் மூலமாகவும் அருகில் இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு பொதுமக்கள் வந்து சென்று வருகின்றார்கள். இவர்கள் தினந்தோறும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 10 மணி வரை அதிக அளவில் அந்த பயணிகள் இந்த ரயில் மூலமாக வருவது வழக்கம். காலை முதல் வந்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்கிறது. குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் காலை 8 மணி முதல் லேசான மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து அது மழை பெய்து வருவதன் காரணமாக சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்து எக்மோர் லோக்கல் ட்ரெயின் செல்லக்கூடிய அந்த பொதுமக்கள் ஒரு சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த ட்ரெயின் மூலமாக வரக்கூடிய அனைவர்களும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து எக்மோர் ரயில் நிலையம் அந்த மாற்றுப்பாதை வழியாக செல்லும் போது இந்த குடைபிடித்து சென்று வருகிறார்கள். இயல்பு வாழ்க்கை என்பது சற்று பாதிக்கப்பட்டிருப்பதாக தான் தெரிகிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக இவர்கள் குடைபிடித்து செல்கிறார்கள். சிவரஞ்சனி, நன்றி செந்தில்ராஜா. சென்னை மெரினா கடற்கரை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் பகுதியில் சாரல் மழை பெய்ததுடன் கடலும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போதைய நிலை? கடந்த இன்றோடு சேர்த்து 4 நாட்களாக மெரினா கடற்கரை கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. மழை வந்து நேற்று இரவு சென்னையில் அதிகமாக இருந்தது. தற்போது சாரல் மழையாக லேசான மழையாக தொடங்கி இருக்கிறது. கடற்கரை பகுதியை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளிலும் அதே போல இருக்கு. கடலின் கொந்தளிப்பு, அதோட ஆக்ரோஷ தன்மை மிக அதிகமாக இருக்கிறது. அதன்படியாக சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கடற்கரையாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை முழுவதுமாக அந்த கடல் கொந்தளிப்பு கடந்த 4 நாட்களை காட்டிலும் இன்று சற்று அதிகமாகவே இருக்கிறது. அதனுடைய ஆக்ரோஷ தன்மையும் அதனுடைய ஆபத்தையும் கடல்ல எவ்வளவு ஆழமாக அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இங்கே வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு. மக்கள் வந்து யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் ஒரு சிலர் மட்டும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. தங்கள் குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் யாருமே கடலுக்குள் இறங்கக்கூடாது அப்படின்றது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களே பார்க்குறவங்களுக்கே உணர்ந்திருக்கும். ஏன்னா கடலின் ஆக்ரோஷத்தன்மை அந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த மழை அதோடன் சேர்த்து இந்த கடலினுடைய அலை ஆகியவை ஒன்றாக இருக்கும் பொழுது அதோடைய அந்த குளிர்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கணுன்றதுக்காக ஒரு சிலர் இங்கே வர்றாங்க. ஆனால் அவர்கள் யாரும் கடலில் இறங்கக்கூடாது என்பது அறிவுறுத்தலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கடல் ஆக்ரோஷமாக இருக்கிறது. மற்றொரு புறத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாளை மறுதினம் வரை அதற்கான எச்சரிக்கை இருக்கிறது. மீனவர்கள் ஏற்கனவே அவங்களுடைய படகுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர், அதாவது கடற்கரையிலிருந்து மணற்பரப்பு மேல் பகுதியில் ஒரு 10 மீட்டர் தொலைவில் அவங்களுடைய படகுகள்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறதையும் நம்ம நேற்றே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அவங்க மற்ற வேலைகளை, அவங்க வலைகளை சரி செய்வது போன்ற பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வர்றதையும் நம்மால் பார்க்க முடியுது. கடற்கரையின் மேற்பகுதியில் அவங்க வரிசையாக பல 100 படகுகளை நிறுத்தி வைத்திருப்பதும் காட்சியாக பார்க்கப்படுகிறது. தேவையில்லாமல் யாரும் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஏன்னா அடுத்த சில மணி நேரங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரை சில இடங்களில் பனிமூட்டமும் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.